அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இன்னும் சில தினத்தில் பராத்துடைய இரவை நாம் அடையப் போகின்றோம். இந்த பராத்துடைய இரவு முடிவதற்குள் இந்த ஒரு 4 திக்ர்களையும் நீங்கள் அனைவரும் ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவி நீங்கள் எப்போதெல்லாம் விரும்புகிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கு எப்போதெல்லாம் சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள் எனும் தாங்க முடியாத சிக்கல்களில் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோமோ, எப்போதெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு கிடைச்சா நிம்மதியாக இருக்குமே, அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எப்பெல்லாம் நீங்கள் நினைப்பீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் நினைத்து ஒரு நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, அடைக்க முடியாத பெரிய கடனை வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு லட்சக்கணக்கில், ஒரு கோடிக்கணக்கில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த கடன் அடைப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் வறுமையினுடைய எல்லையில், கடைசி எல்லையில் இருக்கீங்க. இதற்கு மேல் நாங்கள் எப்படி முன்னேறுவது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வறுமையில் சொந்தமாக வீடு இல்லாமல், உண்பதற்கு உணவு இல்லாமல், புதுசாக வாங்கி போடுவதற்கு ஆடை கூட இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். அப்படிங்கிறவங்களுக்காக வேண்டி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வஜீஃபா. இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு 2வது கிடைக்கக்கூடிய பலன், உங்களுடைய கடனை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். அத்தோடு உங்களுடைய வறுமை பிரச்சனையை நீக்கி உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படுத்தி தர்றான். நீங்கள் எந்த அளவுக்கு வறுமையோடு இருக்கீங்களோ, கடனாளியாக இருக்கிறீங்களோ, அந்த ஒரு நிலையை மாற்றி உங்களை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றி வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு 4 திக்ர், ஒரே ஒரு 4 திக்ர் இந்த ஒரு நாளில் நம்ம செய்வதனால நம்மை செல்வந்தனாக ஆக்கும். அப்படின்னா அந்த ஒரு சிறப்பு, அந்த ஒரு திக்ரினுடைய பலன் எப்படி இருக்கும், அந்த திக்ரினுடைய ஃபலாயில் எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஆக கண்ணியமானவர்களே, பராத்துடைய இரவு முடிவதற்குள் அனைவரும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த ஒரு திக்ரை நாம் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின்படி நீங்கள் அனைவரும் ஓதுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், என்ன ஒரு கவலையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், என்ன ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், உடனடி பண தேவையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், உடல்நிலை சரியில்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அல்லாஹினுடைய உதவியை கண்கூடாக உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான 4 திக்ர்கள். முதலாவது, இந்த ஒரு திக்ரை எப்படி ஓதணும்? முதலாவது 2 ரகாயத் ஹாஜத் நஃபில் தொழுது விட்டு, 2 ரகாயத்து நஃபில் தொழுது விட்டு, எந்த ஒரு தேவைக்காக வேண்டி, இப்போ கடன் பிரச்சனையாக இருக்குது, அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை நீங்குவதற்காக வேண்டி நீயத் வச்சுக்கிட்டு ஹாஜத் நஃபில் 2 ரகாயத் தொழுது முடித்துட்டு, முதலாவது திக்ராக அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த திக்ர், எந்த ஒரு திக்ரை கூறி அழைத்தால் அல்லாஹ் என்னுடைய அடியான் கூப்பிட்றானே அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு நம்முடைய அருகில் வரக்கூடிய அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ர், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் என்ற இந்த ஒரு திக்ரை 500 முறை ஓதுங்க. 2வதாக, எந்த ஒரு திக்ரை ஓதுனா அல்லாஹ் என்னுடைய அடியான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான்ப்பா, என் மேலே இவ்வளோ அன்பாக வச்சுருக்கான், என் மேலே இவ்வளோ பாசமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மின் மீது பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய திக்ரான தவக்கல் அலல் அசீஸிர் ரஹீம் என்ற இந்த ஒரு திக்ரை 200 முறை ஓதுங்க. 3வதாக, எந்த ஒரு வாசகத்தை கூறுனா என்னுடைய அடியான் என்னையை மட்டும்தான் வணங்குவேங்கிறான், வேறு யாரையும் வணங்க மாட்டானா
அப்படிப்பட்ட என்னையை மட்டுமே வணங்கக்கூடிய என்னுடைய அடியான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்முடைய அருகில் வர வைக்கக்கூடிய இருக்கிறான ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஈயாக்க நஅபுது, நான் உன்னை தான் வணங்குறேன், ஒய்யாக்க நஸ்தஈன், உன்கிட்ட தான் நான் உதவி கேட்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு வாசகத்தை 400 முறை ஓதிக்கொள்ளுங்கள். 5ஆவதாக தவக்கலு அலல்லாஹி வகஃபா பில்லாஹி வக்கீலா என்ற இந்த ஒரு திக்ரை 300 தடவை. ஆக கண்ணியமானவர்களே, இந்த 4 திக்ருகளையும் நீங்கள் அனைவரும் இந்த பராத்தினுடைய இரவு முடிவதற்குள் தயவு செய்து என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீண்ட நாள் கேட்டு கிடைக்காத தேவைகள் எது இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் விரும்பக்கூடிய இந்த ஒரு பொருள், இந்த ஒரு மனிதர், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த ஒரு திக்ர் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் பராத்தினுடைய இரவு முடிவதற்குள்ள, இன்றிலிருந்து இன்னொரு 3 நாட்கள் இருக்குது பராத்தினுடைய இரவு முடிவதற்கு. இந்த 3 நாட்களுக்குள்ள நாம் அனைவரும் இந்த திக்ரை தவற விடாமல் செய்வோம். நாம் அனைவருக்கும் நாம் மேலே சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.